குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பிக் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மை பார்த்தீங்கன்னா hexagonal prism of 20 mm base side and axis 6 mm long is resting on HP by its base such that one of its rectangular face is parallel to VP. It is cut by a cutting plane perpendicular to HP and parallel to VP and passes through a point 6 mm away from the axis. Draw the sectional front view and top view. தென் அதனோட தமிழாக்கத்தை பார்க்குறப்ப 20 மில்லிமீட்டர் அடிப்பக்க விளிம்பும் எட்ஜஸ்னால் விளிம்பு, ஓகே, 60 மில்லிமீட்டர் அச்சு உயரமும், தட் இஸ் ஆக்சிஸ். இங்கிலீஷில் ஆக்சிஸ்ன்னு கொடுக்கலாம், அச்சுன்னு கொடுக்கலாம், இல்லை ஆக்சிஸ் ஹைட் அச்சு உயரம்னு கொடுக்கலாம், இல்லை வெறும் ஆக்சிஸ்னாவும் உயரம் தான் கொண்ட அறுகோண பட்டகமானது அது அடிப்பக்கம் ஹெச்பியில் இருக்குமாறும் பட்டகத்தின் பிரிசம்னா பட்டகத்தின் செவ்வக முகத்தில் ஒன்று ஃபேஸ், ரெக்டாங்குலர் ஃபேஸு தான் செவ்வக முகத்தில் அப்படின்னு கொடுக்கலாம், ஒன்று விபிக்கு இணையாகவும் இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. பட்டகத்தினை ஹெச்பிக்கு செங்குத்தாகவும் விபிக்கு இணையாகவும் உள்ள ஒரு வெட்டுதளம், கட்டிங் பிளேன் அப்படிங்கிறது தான் வெட்டுதளம், மைய அச்சிலிருந்து வெளிப்புறமாக 6 மில்லிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியின் வழியாக வெட்டுகிறது. முன்பக்க வெட்டு தோற்றம், தட் இஸ் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, மற்றும் மேல் பக்க தோற்றத்தினை வரைக, டாப் வியூவை வரைய சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? நம்ம ஆல்ரெடி நான் சொன்னாப்புல நம்மளுக்கு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸினுடைய கண்டினியூஷன் தான். இதுக்கு ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கினுடைய கான்செப்ட் அந்த ஃப்ரண்ட் டாப் சைடு வியூ வரைகிறதுக்கு தேவைப்படும். அதனால் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னாப்புல சம்மை நல்லா பாருங்கள். எப்படி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சம்மை நல்லா படித்து ஆக்சிஸ் எப்படி இருக்குது, அதனோட டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி அந்த சாலிட்ஸ் எப்படி இருக்குது அதனோட பொசிஷனுங்கிறத நம்ம பிளான் பண்ணுவோம். ரைட்டுங்களா? இப்போ அதை பொறுத்து நான் பார்க்குறப்ப 20 மில்லிமீட்டர் அடிப்பக்க விளிம்பும் 60 மில்லிமீட்டர் அச்சு உயரமும் கொண்ட அறுகோண பட்டகமானது அதன் அடிப்பக்கம் ஹெச்பியில் இருக்குமாறும் பட்டகத்தின் செவ்வக முகத்தில் ஒன்று விபிக்கு இணையாகவும் இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அதனுடைய பொசிஷன், சாலினோட பொசிஷனை முதல்ல ஜட்ஜ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இப்போ மாடலுக்கு வருவோம். மாடலுக்கு நான் இங்கே ஒரு ஹெக்ஸாகனல் பிரிசத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நிப்பாட்டியிருக்கேன். இப்போ சம்மரில் என்ன சொல்லியிருக்கான், 20 மில்லிமீட்டர் அடிப்பக்க விளிம்பம். அப்போ அடிப்பக்கத்தில் அதனுடைய சைடு எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 20 மில்லிமீட்டர். அதனுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான், 60 mm கொண்ட ஒரு அறுகோண பட்டகமானது அதன் அடிப்பக்கம் ஹெச்பியில் இருக்குமாறும். இப்போ பேஸ் அடிப்பக்கம் எங்கே தான் இருக்குது, இப்போ ஹெச்பியில் தான் இருக்குது. இதே இது அடிப்பக்கம் விபியில் இருக்குன்னா இப்படி வந்துடணும். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறோன்னு இப்போ ஹெச்பியில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா இப்படியே வச்சுட்டோம். ரைட்டுங்களா? இப்போ அடிப்பக்கம் ஹெச்பியில் இருக்குமாறும் பட்டகத்தின் செவ்வக முகத்தில் ஒன்று. இப்போ பாருங்கள், இப்போ பட்டகத்தினுடைய செவ்வக முகம், இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவான், இது எல்லாமே சரவுண்டில் இருக்கும். இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ், இந்த செவ்வக முகத்தில் ஒன்று விபிக்கு இணையாகவும் இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. விபிக்கு இணைனா இது விபின்னா இந்த போர்டு தான் விபி. அப்போ விபிக்கு இணைனா இப்படி இருக்குது. ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு ஓகே, நம்ம ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சொல்கிறாப்புல தான். விபிக்கு செங்குத்தான பொசிஷன் எப்படி வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எப்படி வந்துடும். இப்போ இந்த ரெண்டு சைடையும் பாருங்கள், இது இந்த சைடும் விபிக்கு எப்படி வந்துருச்சு, பர்பண்டிகுலராக வந்துருச்சு. அதே இப்போ இது ரெண்டையும் சொல்கிறப்ப, எது ரெண்டை, இந்த எட்ஜி இல்லைன்னா பேஸ் எட்ஜி, இது ரெண்டையும் சொல்கிறப்ப ஈக்குவலி இன்க்ளைன் டு விபிக்கு ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படிங்கிறாப்புல சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சொன்னது. இதை இன்னொரு தடவை நான் ரிமைண்ட் பண்ணேன். ஆனால் நம்ம சம்மில் இப்போ வர்றப்ப என்ன சார் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு இணையாகும் அப்படின்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா சாலிடோட பொசிஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிட்டோம். இப்போ சம்மில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி சாலினுடைய பொசிஷன் இப்படி தான் இருக்குது. இதில் எனி டவுட் அப்படின்னோன்னா நீங்கள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா?
இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா அதனோட ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைகிறேன். இப்போ இதனோட இந்த பொசிஷனில் டாப் வியூ வரைகிறேன். டாப் வியூ பாருங்கள், என்ன தெரியும் உங்களுக்கு? ஹெக்ஸாகன் தெரியுது, ரைட்டுங்களா? தென் அடுத்து ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க. ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள், என்ன தெரியுது? ஃப்ரண்ட் வியூவில் ரெக்டாங்கிள் தெரியும். எத்தனை ரெக்டாங்கிள் தெரியும்? இது ஃபுல் ரெக்டாங்கிள். இந்த சைடு ஒரு ஆஃப் தெரியுதுங்களா? இந்த சைடு ஒரு ஆஃப். மொத்தம் எத்தனை? இப்போ 3 ரெக்டாங்கிளாக தெரியும். அதை தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே வரைஞ்சாச்சு. இந்த ஹெக்ஸாகன் உங்களுக்கு வரைகிறது ஆல்ரெடி நான் சொன்னது தான், இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஹெக்ஸாகனோட சைடு எவ்வளோன்னு சொல்லிட்டோம், 20 mm. அப்போ அந்த 20 mm காம்பஸில் என்ன பண்ணிக்கணும்? செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? காம்பஸில் 20 mm ஸ்கேலை யூஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு தென் ஒரு சென்டரை வச்சு என்ன பண்ணணும்? ஒரு சர்க்கிள் வரையணும். அது மாதிரி என்ன பண்ணியாச்சுங்க? சர்க்கிளை வரைஞ்சாச்சு, ரைட்டுங்களா? வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு அந்த ரேடியஸ் மாற்றாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைங்க. ஹரிசாண்டல் மெத்தடுக்கு ஹரிசாண்டலாக ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 20 mm ரேடியஸை மாற்றாமல் இந்த பாயிண்டில் இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணதில் அதில் ஒரு பாயிண்ட்டை வச்சு இப்படி ஒரு ஆர்க் வரைகிறோம். அதே மாதிரி இந்த எண்டில் கட் பண்ணுற சர்க்கிளை கட் பண்ணுற எண்டில் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு ஆர்க் வரைகிறோம். வரைஞ்சோன்னா இந்த ஆர்க் கட் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த ஆர்க் கட் பண்ணுற பாயிண்ட்ஸு அது இந்த ஹரிசாண்டல் லைன் கட் பண்ண பாயிண்ட்டை நம்ம லைனால் ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு வேண்டிய ஹெக்ஸாகன் கிடச்சிடும். இதை நம்ம ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். வரைஞ்சி முடிச்சுட்டு நான் வழக்கம் போல் ABCDEFன்னு நேம் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6ன்னு கொடுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம இந்த சாலிடை கட் பண்ணுறதுனால கட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம 1 2 3 4ன்னு கொடுத்துக்கோங்கிறதுனால நான் இதுக்கு ABCDன்னு நேம் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? 1 2 3 4ன்னு கொடுக்கலாம். நேம் கொடுக்குறதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். பட் நான் வந்து கன்ஃபியூஷன் வேணாங்கிறதுனால இந்த சைடுக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸுக்கு நான் என்ன நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னோன்னா ABCDEFன்னு கொடுத்துருக்குறேன், ரைட்டுங்களா? கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு 1 2 3 4 தென் 1 1 2 1 1 2 2 2ன்னு கொடுத்துக்கலாம் நம்ம, ரைட்டுங்களா? இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்குவோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா ஹெக்ஸாகனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த Fலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இந்த XY ரெஃபரன்ஸ் லைனில் புக் பண்ணியிருக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எப்படி அதே மாதிரி இதே மாதிரி ஏலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அது E வழியால் பாஸ் ஆகி XYயில் மீட் பண்ணுறேன். இது சென்ட்ரல் லைன், அதை விட்டுருங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக சென்ட்ரல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். தென் Bலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் XYயில் மீட் பண்ணிட்டேன். Cலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் XYயில் மீட் பண்ணிட்டேன். ஃபர்தராக என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இதிலேருந்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைனும் XY கட் பண்ணி இதிலேருந்து வெர்டிக்கல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸ்கேல் ஆர் மினி டிராஃப்டரை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் பெருசத்தினோட ஹைட் எவ்வளவு 60 mm. அதை நான் மறுபடியும் காம்பஸில் செட் பண்ணிக்கிட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா கட் பண்ணிட்டேன், ரைட்டுங்களா? இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா கட் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக இது ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வேண்டிய ஹெக்ஸாகனல் பிரிசத்தினுடைய பொசிஷனை டிபெண்ட் பண்ணி அதனோட டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி அதனோட டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் ஆகிடும், ரைட்டுங்களா? இது எல்லாமே டிட்டோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், ரைட்டுங்களா? தென் இப்போ அடுத்ததான் நான் கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு வர்றேன். கட்டிங் பாயிண்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்டில் செம்ம பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். பட்டகத்திணை, தட் இஸ் பிரிசம், ஹெச்பிக்கு செங்குத்தாகவும். அப்போ ஹெச்பிக்கு செங்குத்தாகவும் அப்படின்னோன்னா கட்டிங் பிளேனு இப்படி கட் பண்ணதுன்னு அர்த்தம். ஏன்னா கட்டிங் எட்ஜ் எப்பயுமே இந்த எட்ஜில் இருக்குங்கிறாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேலில் வந்து கட்டிங் பிளேனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலோட எட்ஜி தான் கட் பண்ணுறாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலர், அதாவது ஹெச்பிக்கு செங்குத்துனா இப்படி கட் பண்ணுது. இதே ஹெச்பிக்கு பேரலாக கட் பண்ணதுன்னா இப்படி வரும். இதை மறந்துடாதீங்க. இது ஆல்ரெடி நம்ம போன லெக்சரில் பேசிக்கில் சொல்லியிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஹெச்பிக்கு செங்குத்தாகும்னா இப்படி கட் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ ஹெச்பிக்கு செங்குத்துனா விபிக்கு எப்படி இருக்குது, இந்த போர்டுக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? விபிக்கு இணையாகவும் உள்ள ஒரு வெட்டுதளம் மைய அச்சிலிருந்து வெளிப்புறமாக 6 மில்லிமீட்டர் தொலைவில், மைய அச்சிலிருந்து 6 மில்லிமீட்டர்
தொலைவில் உள்ள புள்ளியின் வழியாக வெட்டுகிறது. ரைட்டுங்களா? மைய அச்சிலேருந்து, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆக்சிஸினுடைய சென்டர்லேருந்து 6 மில்லிமீட்டர் தொலைவில் அந்த சாலிடாக கட் பண்ணுது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பேசிக்ஸுக்கு இப்போ வந்துடணும். போன லெக்சரில் வந்துடும். இப்போ கட்டிங் பிளேன் எப்படி கட் பண்ணுது? ஹெச்பிக்கு பர்பண்டிகுலராக கட் பண்ணுது. ரைட்டுங்களா? விபிக்கு அப்போ பேரலல், ஹெச்பிக்கு பர்பண்டிகுலருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது கிடைமட்ட தளத்துக்கு செங்குத்தாக, அதாவது ஹெச்பிக்கு செங்குத்தாக கட் பண்ணுது. அப்போ கட்டிங் லைன் வந்து எந்த வியூவில் தெரியும்? நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் போன லெக்சரில் பார்த்தது. இப்படி கட் பண்ணுறப்ப கட்டிங் லைன் எதெல்லாம் நம்மளுக்கு எந்த வியூவில் தெரியும்? டாப் வியூவில் தெரியும். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறான்னு இப்போ நான் சாலிடை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது சாலிட். ரைட்டுங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கட் பண்ணுறோம்? அப்படி கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணுறப்ப அப்போ இந்த கட்டிங் லைன் வந்து டாப் வியூவில் தெரியும். கட் பண்ண தெரியுங்களா? இப்படி தானே கட் பண்ணுறோம். கட் பண்ணுறப்ப அந்த கட் பண்ண சர்ஃபேஸ் எந்த வியூவில் தெரியும்னா ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். ஓகே, இந்த கான்செப்டை வச்சு தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். இப்போ கட் பண்ணுறப்ப இந்த சென்டர்லேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா 6 mm தள்ளி இருக்குது அப்படிங்கிறாப்புல சொல்கிறோம். 6 mm தள்ளி. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து 6 mm தள்ளி விட்டுதுங்கிறான். இந்த சென்டர்லேருந்து 6 mm தள்ளி வெட்டுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான். அப்போ எப்படி இதை நம்ம வரைகிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டிராயிங்கை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சாலிட் வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலையில் புரியறதுக்காக சொல்கிறது தான். இப்போ இந்த டிராயிங்கில் எப்படி நம்ம வரைகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டாப் வியூவில் தான் கட்டிங் லைனை வரையணும். அப்போ டாப் வியூ எது இதுங்களா? அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 6 mm தள்ளி இதை வரையணும். இந்த 6 mm என்ன பண்ணலான்னா ஸ்கேல்லேயே மெஷர் பண்ணி வரையலாம். பட் ஆனால் பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 6 mm என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பஸில் எடுத்துக்குவாங்க. ரைட்டுங்களா? ஆனால் 6 mmங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ. அதை காம்பஸில் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா ப்ரோ சர்க்கிளை எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரோ சர்க்கிளை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 mm டயா. ரைட்டுங்களா? ஓகே, 6 mm டயா, சாரி 6 mm டயா வராது. உங்களுக்கு 6 mm வெளியில் வரணும் அப்படின்னா 12 mm டயா இருக்கும். ரைட்டுங்களா? 6 mm இது வந்து ரேடியஸ். ரைட்டுங்களா? என்ன சொல்லணும்? 6 mm வெளியில் வரணும் அப்படின்னா 6 mm இங்கே ரேடியஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரம். அப்போ நீங்கள் டயாவை எதை செலக்ட் பண்ணணும், அதாவது விட்டம் எந்த ஹோலை இதில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 12 mm. அதை 2ஆக பிரிங்க. இதில் நம்மளுக்கு ப்ரோ சர்க்கிளில் இருக்கிறது எல்லாமே ஹோலினுடைய அளவு எல்லாமே டயாமீட்டர், ரேடியஸ் கிடையாது. நம்மளுக்கு இங்கே 6 mm தள்ளி வெட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோலு செலக்ட் பண்ணுறது 12 mm செலக்ட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ஓகே, இது எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ப்ரோ சர்க்கிளில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு டயாமீட்டர் விட்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 6 mm தள்ளி வரணும்னா நீங்கள் அதை அப்படியே 2ஆக பிரிக்கணும். 6 mmனா 12 mm டயா உள்ளய இந்த ஹோலை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 6 mm இந்த சென்டர்லேருந்து தள்ளி வரும். ரைட்டுங்களா? அப்போ இந்த சைடு 6 போயிடும், இந்த சைடு 6 போயிடும், அப்போ 12 mm வரும். இப்படி இதை ஞாபகம் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சென்டரை ஞாபகம் வச்சு அப்படி வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹோலை வைக்கிங்க. இப்போ இது 12 mmங்களா? ஓகே, இப்போ ஞாபகம் வச்சுங்க 12 mm அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து இப்போ ஒரு 6 mm வந்துடும், இந்த சைடு மேலே ஒரு 6 mm வந்துடும். அப்போ சம்பளம் என்ன சொல்லியிருக்கான்? அதன் மைய அச்சிலிருந்து வெளிப்புறமாக அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா இப்படி வந்துடணும். வெளிப்புறமாகனா இந்த ஆக்சிஸ்லேருந்து இப்படி வெளியில் வந்துடணும். உள்புறமாக அப்படின்னா ஆக்சிஸ்லேருந்து எங்கே போகணும்? பேக் சைடு போயிடணும். சென்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அச்சிலிருந்து வெளிப்புறம் அப்படின்னா இந்த அச்சிலேருந்து ஃப்ரண்டில் வந்துடணும் 6 mm. அச்சிலேருந்து வெளிப்புறமாக அப்படிங்கிறப்ப ஃப்ரண்டில் வருது. அச்சிலேருந்து உள்புறமாக அப்படின்னா சென்டர்லேருந்து பேக் சைடு போயிடணும். இதே இது இன்னொன்று சொல்லுவான், விபிக்கு மிக அருகாமையில் அப்படிங்குவான். விபிக்கு மிக அருகாமையில் அப்படின்னா ஃப்ரண்ட் வருமா பேக் வருமா? பேக் சைடு தான் வரும். இது தானே விபி லைனு. ஹெச்பின்னு இதில் ஃப்ரண்ட் வியூவில் சொல்லியிருப்போம். ஆனால் விபியில் வர்றப்ப விபியும் இதில் தான் மெர்ஜர் ஆகிருக்கும்.
அப்போ விபிக்கு மிக அருகாமையில் அப்படின்னோன்னா எக்ஸ்ஒய்க்கு மிக அருகாமையில் எது வரும், ஆர்எம்எம் அப்படின்னோன்னா இந்த பேக் சைடு தான் வரும். இப்படிலாம் சம்மில் கேட்பாங்க. கேட்குறப்ப நீங்கள் விபிக்கு அருகாமையில் அப்படின்னோன்னா பேக் சைடுங்கிறத ஞாபகம். ஆனால் நம்ம சம்மில் என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா மையச்சிலேருந்து வெளிப்புறமாக 6 மில்லிமீட்டர் தொலைவு அப்படிங்கிறதுனால இந்த சென்டர்லேருந்து வெளிப்புறங்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறோன்னா ஆர்எம்எம் எடுத்து அதில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னோன்னா கட்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னோன்னா பாஸ் ஆகுது. இப்போ அந்த கட்டிங் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா அந்த 6 mm சர்க்கிள் வந்து வெளியில் வருதில்ல, அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா கட்டிங் பாயிண்ட்டை ஒரு சென்ட்ரல் லைன் மூலமாக நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா வரைய போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ அந்த கட்டிங் பாயிண்ட்டை வரைகிறப்ப என்ன சார் அப்படின்னோன்னா எப்படி வரும் அப்படின்னோன்னா இங்கே இருக்குங்களா, இது தானே வெளிப்புறம். அப்போ வெளிப்புறமாக ஸ்கேல் ஆர் டிராப்டரை ப்ராப்பராக எடுத்து பேரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இது மாதிரி. ஓகே, கட்டிங் லைனை இப்படி வரைஞ்சிக்கணும். ஓகே, அதே சமயம் கட்டிங் லைன்னா என்னென்னு சொல்லியிருக்கோம் நம்ம, அந்த 2 எட்ஜையும் என்ன பண்ணணும், டார்க் பண்ணி காமிக்கணும். ரைட்டுங்களா? அப்போ அதாவது இந்த கட்டிங் லைனுடைய இல்லைன்னா இந்த சென்ட்ரல் லைனுடைய இந்த 2 எட்ஜையும் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா நல்லா டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னோன்னா ஆப்ஜெக்டை கட் பண்ணியாச்சு. அப்போ கட்டிங் லைன் டாப் வியூவில் தெரியும். அப்போ கட்டிங் லைன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னோன்னா நம்ம டாப் வியூவில் இண்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு எட்ஜை கட் பண்ணதுங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு எட்ஜை கட் பண்ணது. ஓகேங்களா? இப்படி கட் பண்ணுறப்ப கீழேயும் இதே மாதிரி ஒரு எட்ஜு வரும். இப்போ நான் உங்களுக்கு இங்கே நல்லா மாடலை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இதுதானே மாடல். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்போ அறுக்கிறாப்பில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அறுக்கிற கட்டிங் பிளேன் வந்து எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ரைட்டுங்களா? இப்படி தான் அறுக்கிறோம். இப்படி அறுக்கிறப்ப இந்த எட்ஜு உங்களுக்கு டாப் வியூவில் தெரியுது. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க டாப் வியூவை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த எட்ஜும் டாப் வியூவில் தெரியுது. இதே மாதிரி பேரலாக கீழே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு எட்ஜு இருக்கா, இங்கே ஒரு எட்ஜு இருக்குது, அந்த சைடும் ஒரு எட்ஜு வரும் இதுக்கு பேரலாக. அப்போ மொத்தம் என்ன ஆகுது, டாப்பில் ஒரு எட்ஜு கட் ஆகுது, அதேக்கு பேரலாக பாட்டத்துலேயும் ஒரு எட்ஜு. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி கட் பண்ணுறப்ப டாப்லையும் ஒரு எட்ஜு கட் ஆகும், பாட்டத்துலேயும் கட் ஆகும். அதே சைடு அந்த சைடு இதுக்கு பேரலாக கீழே ஒரு எட்ஜு இருக்கும். அப்போ இங்கே ஒன்று கட் ஆகும், இங்கே ஒன்று கட் ஆகும். அப்போ மொத்தம் எத்தனை, 4 எட்ஜு கட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்டில் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதுக்கு கீழே ஒன்று இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1, 2 ரைட்டுங்களா, 1, 2 அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது 1, இதை நான் என்னன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா 2, இதுக்கு கீழே உள்ளதை நான் என்னென்னு பண்ணுறேன் 3, இதுக்கு கீழே உள்ளதை நான் என்னென்ன நேம் கொடுத்துக்கிறேன் 4ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ 4 பாயிண்ட் வந்துருச்சு. ஓகே, இதில் எதுவும் ஒன்றும் டவுட் இல்லைல்ல? ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கட் பண்ணுறேன். அடுத்தது இங்கே 2nd பாயிண்ட். இதுக்கு கீழே உள்ளதை 3ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே உள்ளதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதோட நம்மளுக்கு எது ஓவர் அப்படின்னோன்னா டாப் வியூ ஓவர். ஓகே, கட்டிங் லைனோட டாப் வியூ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வரைய வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. ரைட்டுங்களா? ஃப்ரண்ட் வியூவை கட் பண்ணிட்டோம். கட் பண்ண சர்ஃபேஸ் எதில் தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். அதை கட் பண்ணது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சாகணும். ரைட்டுங்களா? இப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவை வரைய போகிறோம். ஓகே, இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா பர்பண்டிகுலர் லைனை வரைகிறேன். அதாவது இதுலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன்
உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக லைன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்ல க்ரீனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து வரைஞ்சி XYயில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா நிப்பாட்டிக்கிறேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த 2, 3லேருந்து கட்டிங் பாயிண்ட்ஸை வரைஞ்சி ஓகே இந்த XYயோட வந்து நிப்பாட்டிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ வருது. அந்த ஃப்ரண்ட் வியூக்கு வர்றப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக கலர் அடுத்த கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தென் இதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே ரைட்டுங்களா? நீங்கள் வெர்டிக்கல்னால் கரெக்டாக ஒரு பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ நான் இந்த பிளாக்கில் வரைஞ்சிருக்கேன் தெரியுங்களா? இதுதான் நம்மளுக்கு தேவையான செக்ஷன்டு சர்ஃபேஸ். இதோட கட் ஆனிச்சுன்னா அதனோட செக்ஷன்டு சர்ஃபேஸ், அதான் கட் பண்ண சர்ஃபேஸ் இந்த பிளாக்கில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதை என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? நம்ம கட் பண்ணது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஒரு 30 இல்லைன்னா 45 டிகிரி ஆர் 60 டிகிரியில் ஹேட்சிங் லைனாக வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த லைனோடைய கேப் எவ்வளோ இருக்கணும்? 2 to 3 mm, 2 mm இல்லைன்னா 3 mm இருக்கிறாப்புல இதாட்டம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹேட்சிங் லைனை வரைங்க. ஓகே ரைட்டுங்களா? அது கரெக்டாக வரையணும், யூனிஃபார்ம் கேப்பில் இருக்கணும், யூனிஃபார்ம் ஆங்கிளில் இருக்கணும், அந்த லைனு வெளியில் வர கூடாது. புரியுதுங்களா? இது மாதிரி வெளியில் வரக்கூடாது. இந்த கரெக்டாக அந்த பிளாக் சர்ஃபேஸ்க்குள்ளே வரணும். ரைட்டுங்களா? இது வரைகிறது யூனிஃபார்ம் ஆங்கிளில் இருக்கணும், யூனிஃபார்ம் ஸ்பேஸிங்கில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராப்பர் டூல்ஸை எடுத்து வரையணும். வரைகிறப்ப ஹரிசாண்டல் கரெக்டாக இருக்கா, வெர்டிக்கல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஹேட்ச் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், இதுதான் கட் பண்ண சர்ஃபேஸ். ரைட்டுங்களா? கட் பண்ணியிருந்தேன்னா இந்த சம்மில் சொல்கிறாப்புல நான் இதை கட் பண்ணியிருந்தேன்னா அந்த கட் பண்ண சர்ஃபேஸ் இந்த ஹேட்ச் பண்ண சர்ஃபேஸ் தான் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குங்கிறது தான் என்னோட மீனிங். ரைட்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா நீங்கள் இந்த சம் எக்ஸாக்ட் ஆன்சர் வர்ற வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் என்ன சார் அப்படின்னோன்னா 2H பென்சிலில் மைல்டாக வரைங்க. அதாவது லைட்டாக இருக்கிறாப்புல வரையணும். அடுத்தது எல்லாம் வரைஞ்சி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் தான் மைக்ரோடிப் பென்சில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா டார்க் பண்ணணும். இப்போ இதில் டார்க் பண்ணுறப்ப நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸகன் நல்லா டார்க்காக இருக்கணும். ஓகே. தென் அடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா இந்த கட்டிங் பாயிண்ட்டு நல்லா உங்களுக்கு டார்க்காக இருக்கும். ஓகே. தென் அடுத்தது என்ன அப்படின்னோன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த 3 ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இந்த ஹேட்சிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த செக்ஷன்டு சர்ஃபேஸ் அது நல்லா டார்க்காக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. இதை நீங்கள் புக்கில் ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்கலாம். புக்கில் நீங்கள் பார்க்குறப்ப புக்கில் எதெல்லாம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு மைக்ரோடிப் பென்சிலில் வரணும். புக்கில் எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அதெல்லாம் லைட்டாக 2H பென்சிலில் வரணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு முடிச்சுட்டு தென் அடுத்தது இதில் கொடுத்துருக்குறாப்புல நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் டார்க்காக தான் மைக்ரோடிப் பென்சில் இருக்கணும். ஃபைனலாக என்ன சார் அப்படின்னோன்னா டைமென்ஷன். இப்போ இதனுடைய சைடு எவ்வளவு, எக்ஸனோட சைடு 20 mm, அதை மென்ஷன் பண்ணி டைமென்ஷன் பண்ணுங்கள். இதனோட ஹைட் எவ்வளவு அப்படின்னோன்னா 60 mm, அதை மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னோன்னா என்டையர் சம் ஓவர் ஆகிடும். அதே மாதிரி தேவையில்லாத நான் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா
எரேசரை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா எரேஸ் பண்ணிடுங்க. நான் அதே மாதிரி அடிக்கடி சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னோன்னா, நம்மளுக்கு சம்மில் என்ன பண்ணுவாங்க, இப்போ இதே சம்மை தான் நம்மளுக்கு இன்னொரு எக்ஸாமில் எண்டு செமஸ்டரில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா கேட்கலாம். என்ன மட்டும் மாற்றுவாங்க அப்படின்னோன்னா, இதே சம்மில் ஜஸ்ட்டு இதனுடைய டைமென்ஷன், அதனுடைய அளவு மட்டும் மாறி இருக்கும். 20 mmங்கிறது ஒரு 30 mm வரலாம், ஆர் 25 வரலாம். அந்த 60 mmங்கிறது 65 வரலாம், ஆர் 70 mm வரலாம். இவ்வளவு தான் மாற்றங்கள் வரும். வேல்யூவை தான் மாற்றுவாங்க. மற்றபடி நிறையா மாற்றம் பண்ணுறதுக்கு நிறையா மாற்றம் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் அந்த டைமென்ஷனல் வேல்யூவில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். மற்றபடி கான்செப்ட் எப்பயுமே ஒரே கான்செப்ட் தான். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வரைய ஆரம்பித்தோம் அப்படின்னோன்னா எதுவும் தவறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு வரைய ஆரம்பிங்க. டெஃபினட்டாக தவறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சம்மு அப்படின்னோன்னா சரியான அளவில் இருக்கணும் ஒரு டிராயிங் அப்படிங்கிறது. அதே சமயம் தெளிவாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அதை எப்பயும் மனசில் வச்சுக்கிட்டு, நான் சொல்கிற பாயிண்ட்ஸையும் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா சால்வ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் எனி டவுட் அப்படின்னோன்னா வீடியோஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட வருவோம். தேங்க்யூ.